அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 145வது அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். சீனாவிலிருந்து ஒரு கப்பல், பெரிய ஒரு கண்டெய்னர் ஷிப், உள்ளே என்ன இருக்குன்னுலாம் தெரில, நேராக செபகர் போர்ட்லேருந்து ஒரு 400 மைல் பக்கத்தில் வரும்போது அமெரிக்கா சரி பிடிச்சிட்டாங்க. விஷயம் பெருசாகிடுச்சு. அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி ஒரு 20க்கும் மேற்பட்ட ட்ரோன் அனுப்பியதாக கிளைம் பண்ணுறாங்க. அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறாங்க. அதனால் எப்போ நீங்கள் எங்களுடைய கப்பலை பிடிச்சிட்டிங்களோ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மறுபடியும் பிரச்சனை விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, தகவல்கள் என்ன, பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு. ஈராக்கில் இருக்கக்கூடிய கேட்டிப் ஹெஸ்புல்லா அந்த குரூப் முழுமையாக ஈரானுக்கு ஆதரவாக இந்த தடவை ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நேராக நாங்கள் எங்களோட ருத்தரை தாண்டவதை பார்க்க போகிறேங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசி முழுமையாக உதவி அளிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் ரீஜனல் பெருசாகிட்டே இருக்குது. யூஏஇ அமெரிக்கா கிட்ட கிளைம் பண்ணுறாங்க, எங்களை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா இல்லை எங்கள் நாட்டை விட்டு வெளியேற போகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைத்திருக்கிறாங்க. பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு இது விடையளிக்க போகிறது இந்த பதிவுகள். வாங்க கிடுக்குப்பிடி நண்பர்களே, வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். பல அதிரி சம்பவங்களும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ பதிவு ஒன்று உங்ககிட்ட காட்டுறேன், சைடில் பாருங்கள். இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புடைய எக்ஸ்தல பதிவையும் பார்க்குறோம். நம்ம ஈரானுடைய ஃப்ளாக் கார்கோ ஷிப் டவுஸ்கா அப்படின்றது 900 ஃபீட்டு ஒரு பெரிய ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியருடைய லென்த் வெயிட்டு சேர்த்தி தான் சொல்கிறார் அவர். எங்களுடைய அமெரிக்காவுடைய கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் அதை இன்டர்செப்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்கணும். கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் அவங்க எங்களுடைய வார்னிங்கை மதிக்கலை, தொடர்ந்து போனாங்க. அதனால் அவங்களுடைய என்ஜினை நாங்கள் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என்ஜின் ரூமை ஒரு ஹோல்ட் பண்ணிட்டோம். ரைட் நோ அது எங்களுடைய கஸ்டடியில் இருக்குது. ஏன்னா எங்களுடைய தடைகளை மீறி அது சென்று கொண்டிருக்கிறது. எங்கள் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கப்பல் இனி ஈரானுக்குள்ளே நுழையவும் விட மாட்டோம், வெளியேறவும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவர் சொன்ன கப்பல் எங்கேருந்து ட்ராவல் பண்ணி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே சீனாவில் டவுஸ்கான்ற ஒரு பகுதி ஷாங்காய் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து கிளம்பி அப்போ என்ன டேட் அங்கேருந்து கிளம்புனாங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி பக்கம் கிளம்புனது. மார்ச் 29 கிளம்பி கரெக்டாக இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்த இன்னொரு வரைபடத்தை கூட இதை கண்டினியூஸாக காட்ட விரும்புகிறேன். நான் 460ன்னு சொன்னேன். 46 நாட்டிக்கல் மைல் எங்கள் செபகர் போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடும். ஆனால் டாக்குன்னு போயிட்டு இவங்க இடைமறிச்சிட்டாங்க. இடைமறித்து ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க, அங்கே மதிக்கல. செகண்ட் வார்னிங் கொடுத்தாங்க. அப்புறம் 3வது வார்னிங் என்ன பண்ணிட்டாங்க, நேராக என்ஜின் ரூமை ஷூட் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லைன்றாங்க. ஆனால் அல்ஜசீரா இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறாங்க. ஈரானுடைய கப்பல்களை அமெரிக்கா எஃபெக்டிவாக தடுக்குதா அப்படின்னா இல்லை, நகிஹே அதெல்லாம் தடுக்கலை, ஏதோ இது அதிசயமாக கிடச்சிடுச்சு, நிறைய கப்பல் இன்னும் கடந்து போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு அல்ஜசீரா சொல்கிறாங்க. ஆனால் சென்காமும் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இல்லை ஒரு கப்பல் கூட கடந்து போகலாம், இல்லை பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்கன்றாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன சந்தேகம்னா, சீனாவிலிருந்து ஈரான் நோக்கி வரக்கூடிய அந்த கப்பலுக்குள்ளே என்ன இருக்குது. நார்மலாக அது குரூட் ஆயில்னு சொன்னாலும் சீனாவிலேருந்து ஏன் குரூட் ஆயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம அதை தாண்டி நேற்று ஒரு 3 கப்பலுக்கு மேலே போச்சு. அந்த 3 கப்பலுமே ஈரானுடைய சம்பந்தம் இல்லாத, பொருளாதார தடைகள் இல்லாத கப்பலை தான் நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பவம் நம்பர் 1. ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு சம்பந்தமான 397 ஈரான் லிங்க்டு கப்பல் மீது பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. இப்போ அமெரிக்கா முடக்கி பொருளாதார தடையை போட்டால் கூட பெருசாக அவங்க எஃபெக்டிவாக எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. இதற்கு முன்பெல்லாம் பேருக்கு பொருளாதார தடையை போட்டு அப்படியே லூஸில் விட்டாங்க. இப்போ ரஷ்யா மீது பொருளாதாரம் போட்டிருக்காங்கல்ல, அது பெருசாக எந்த அளவு எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம இதையும் எடுத்துக்கணும். நம்ம அப்போ 236 கப்பல் இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, வருது போகிற மாதிரி இருக்குது. இனி அதை ரொம்ப சீரியஸாக பார்க்க போகிறோன்றாங்க. இந்த கலோபரத்தில் என்னாச்சுன்னா, இப்போ ஈரான் எப்போ நீங்கள் எங்கள் கப்பலை பிடிச்சிட்டிங்களோ நீங்கள் எங்களுடைய சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பதிலடியை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ட்டு அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நோக்கி 20க்கும் மேற்பட்ட ட்ரோன் அனுப்பியதாகும்.
அந்த ட்ரோன்களை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதாகும். எங்களுடைய பதில் நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும், எதிர்பார்த்து காத்திருங்கள் அமெரிக்கான்னு சொன்னதாகும். அமெரிக்கா நீங்க எந்த அனுப்புனாலும் நாங்க தயாரா இருக்குன்னு அங்க ஒரு வார்த்தை மோதல்கள் கடுமையாக இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை மோதல்களையும் தாண்டி இப்ப பாகிஸ்தானுடைய ஒரு 3 கப்பல் கிளம்பி அந்த ஓரமா வந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அதையும் ஏப்பா நிறுத்துப்பா, நீ பேச்சுவார்த்தை நடத்துற குழுவா இருந்தாலும் அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் 4 போயிட்டீங்க, பட் இப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கப்பா. எல்பிஜியில் எல்என்ஜி டேங்கை வந்து 3 கப்பல் மேலே நிறுத்திட்டாங்க. ஈரான் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, இனி எங்களுடைய கப்பலை நீங்கள் முழுமையாக மறிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அங்கே சூயஸ் கேனல் இருக்குது, இங்கே வந்து பேபிள் அப் மேண்டப் இருக்குது, இது இரண்டையும் நாங்கள் இனி எங்களுடைய ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு தான் சொல்கிறாங்க. நாளைக்கு 21ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்க வேண்டியது. அமெரிக்கா தரப்பில் 2 நபர்கள் தயாராக இருக்காங்க, ஜேடி வான்ஸ் அவர்கள் போல. ஸ்டில் நவ் ஈரான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்துக்க விரும்பலை, நீங்கள் தடைகளை மீறிட்டீங்க, இனி நாங்கள் தாக்குதலுக்கே தயாராக இருக்கோன்ட்டு ஈரானுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து அறைகூவல் விடுத்திருக்கிறார். போதும், இதுக்கப்புறம் எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நீங்கள் ஏமாத்துறது போதும், நாங்கள் ஏமாந்தது போதும், இனி நாங்கள் யுத்தத்தில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது, வீரர்களே தயாராக இருந்துக்கோங்க, இனி நம்ம நெகோசியேஷன்ற பேரில் உட்காந்து நம்ம ஏமாறவும் கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை நான் வந்து பேசிட்டேன், கண்டிப்பாக அவங்க நாளைக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. நானும் ஈரான் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனால் இடையில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஏன்னா இப்போ பதிலுக்கு அவங்க ஏதாவது தாக்கல் நடத்தி அங்கே சேதாரமாகதா என்னன்னு தெரியல. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அவங்கள நான் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில் உட்கார வைக்கிறேன், கண்டிப்பாக இந்த உலகம் அமைதி பெறும்னு பாகிஸ்தான் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. வழக்கமாக ஈரான் இந்த மாதிரியான கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க. பெசஸ்கியன்ற பாருங்க, அராக்சி அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எங்களுடைய கப்பல்களை பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்கள் உட்காந்து பேசுவோம், மறுபடியும் அது அமைதி வரும்னு எந்த வகையில் நம்பிக்கை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவும் அவங்களுடைய ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு தீவிரவாத நாடு நெகோசியேஷன்ற பேரில் எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தொடர்ந்து பல துரோகங்களை இழைத்து கொண்டிருக்கிறார்கள். 1 வருஷமாக இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இனி நாங்கள் அவங்களை நம்ப தயாராக இல்லை, நாங்கள் எல்லாமே தயாராகிட்டோம், கடந்த 2 வாரங்களில் எல்லா ப்ரிப்பரேஷனும் தயாராக இருக்குது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் நாங்கள் தாக்கிறதுக்கு தயாராகிவிட்டோம், இனி எல்லா பகுதியும் நாங்கள் முடக்க போகிறோம், இனி எங்களுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறீங்கன்ற மாதிரியான எச்சரிக்கை. ஆனால் அங்கே ஈரானுடைய விபி முகமது ரேசா அராஃப் இவர் 2-3 நாளாக திடீர்னு நம்ம கண்ணுக்கு சிக்கிறாரு, புதுசாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க போல. அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி எந்த கப்பலாக இருந்தாலும் சரியே எங்ககிட்ட கப்பம் கட்டாமல் அந்த பக்கம் போகவே முடியாது, அங்கே போயிட்டு வசனம்லாம் பேச முடியாது, அவ்வளோதான், கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து ஈரான்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு அரசியல் களத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இங்கே எப்படி எனி டைம் மக்கள் கூட்டம் இந்த பக்கமும் அந்த பக்கம் எல்லா வேட்பாளர்களுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சுற்றி வராங்களோ, அதே மாதிரி தான் அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா மக்களும் ஈரான் போதும், தாக்குதல் நடத்துங்க, நம்ம வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு ஈரானுடைய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அலை தொடர்ந்து கூட்டமாக டெய்லியும் வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்களாம். எங்கள் நாட்டுக்குள்ளே ரெஜிம் சேஞ்ச் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, மக்கள் அலை திரண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, திடீர்னு ஏன் பாகிஸ்தானுடைய போர்க்கப்பல் அங்கே மஸ்கட் ஓமன் பக்கத்தில் நேற்று வந்திருக்கு, என்ன காரணமாக இருக்கும், சவுதி ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு வந்திருக்கா அப்படின்னு இன்னொரு கேள்வி வைத்திருக்கிறது. ஏன்னா சவுதி பெரிய அளவுக்கான அமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பாகிஸ்தானுடைய ட்ரெஸ்ஸாயர் வந்து ஏதாவது இடைமறித்து தாக்கம் நடத்துவதற்காக வந்திருக்கா, இல்லை அவங்க கப்பல்களை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்களா, அப்படி இருக்கும்போது உங்கள் நட்பு நாடான ஈரானையே நீங்கள் எதுக்குறீங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய ரோல் இதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஆனால் இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க, நல்லா தான் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பெரிய விஸ்வரூபமாக எடுக்க போது அது நடுநிலை வைக்கிறவங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இருக்கும். ஏன்னா விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ணுங்க அப்படின்றதுல ஏற்கனவே ஈரான் தரப்புலேயே சொல்லிட்டாங்க. எங்கள் விஷயத்தை கரெக்டாக கன்வே பண்ணாங்கன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காது அப்படின்ற ஒரு மனஸ்தாபத்தையும் பாகிஸ்தான் மீது வந்து தெரிவித்திருந்தாங்க. இந்த கலோபரத்தில் பிரான்ஸினுடைய கப்பல் ஒன்று இவங்க ஈரான் வார்னிங் கொடுத்தாங்க, தொடர்ந்து வந்தவொடனே அந்த கப்பலை ஷூட் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. நார்மலாகவே பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம், இந்த யுத்தத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இந்தியானுடைய 2 கப்பலை வந்து சுட்டிருக்காங்க.
இன்னும் அதுக்கான விளக்கங்கள் கிடைக்கவில்லை. இப்போ ஃப்ரான்ஸுடைய ஒரு கப்பலுமே வந்து வார்னிங் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வார்னிங் ஷூட் பண்ணுறது இல்லாமல் ஃப்ரான்ஸுக்கு இன்னொரு சிக்கலுமே கூட, இந்த யூனிஃபில் அந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமைதி படைக்குழு இருக்கு இல்லையா, அதில் யாருன்னே தெரில. இஸ்ரேல் சுட்டாங்களா ஹிஸ்புல்லா சுட்டாங்களான்னு தெரில. ஆனால் இஸ்ரேல் தான் சுட்டாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதில் ஃப்ரான்ஸுடைய வீரர் வந்து இறந்து போயிட்டார் நேற்று. அதனால் ஃப்ரான்ஸ் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்திருக்கு. தொடர்ந்து எங்களை அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸ் தரப்பில். ஆனால் ஃப்ரான்ஸ் இவங்க கண்டுக்காமல் விட்டுறதுனால தான் பெரிய ஒரு சிக்கலாகவும் இருக்கிறது. பார்க்கலாம் நம்ம. இது தொடர்ந்து பதற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இனி இந்த 40 நாடுகள் சேர்ந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் அங்கே மும்மூர்த்திகள் பாட்டியும் பேரணும், அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், இவங்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கடுமையான வசனங்கள், எந்த சூழ்நிலை நாங்கள் போய் பாதுகாக்கிறோன்னு சொன்ன அவங்க கடந்த 3 நாட்களாக வாயில் ஜிப்பு போட்டாங்க. என்னப்பா நம்ம தெரியாமல் பேசிட்டோம் போல, இப்போ என்ன வசனம் பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் எப்போ கண்ட்ரோலுக்குள்ளே வரும்னு தெரியல. இன்றைக்கி மார்க்கெட் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. மறுபடியும் க்ரூட் ஆயில் அப்படியே ஒரு 10-15% இறங்குது. மறுபடியும் மேலே எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கலாம் நம்ம. இந்த கானி அவர்கள், இஸ்மாயில் கானி அவர்கள் வந்து பாக்தாத்தில் போயிருந்தார் இல்லையா. பாக்தாத்தில் போகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேட்டிப் ஹெஸ்போல்லானுடைய தலைவருக்கு ஒரு 10 மில்லியனுக்கு மேலே விலை பேசியிருந்தாங்க. யாராவது இவன் இருக்கிற இடத்தையோ இவனை சொன்னீங்கன்னா நாங்கள் இவ்வளோ ரிவார்டு கொடுக்குறன்ற மாதிரிலாம் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த கேட்டிப் ஹெஸ்புல்லா சம்பந்தமான முக்கிய தலைவர்கள் இதுக்கெல்லாம் வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க 3 நாளைக்கு முன்பு. அதுக்கப்புறம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை வருது, எல்லாம் கேக் ஊட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட இந்த ஒரு கேட்டிப் ஹெஸ்போல்லாவுடைய தலைவர் வந்து பொது வெளியில் வந்து பயங்கரமாக தோணினார். அப்பயே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. என்னப்பா உங்கள் தடை, என்னப்பா நீங்கள் வந்து பண்ணீங்கன்ற மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அந்த தலைவரை யார் போய் சந்திச்சிருக்கிறாங்க? ஈரானுடைய இஸ்மாயில் கானி அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறார். அந்த தலைவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், கிட்டத்தட்ட செய்தி அறிக்கையாக வெளியிட்டாங்க, இனி நாங்கள் ஈரானுக்காக பக்கபலமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும், ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஈரானுக்கு ரீஜனலாக நாங்கள் பங்கு பெறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈராக் என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க, சரி ஈரான் வந்து ஈராக்குக்குள்ளே என்ன ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேட்டிப் ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு முக்கிய குழுவை வந்து தனக்கு சாதகமாக தூக்குறாங்க ஒன்று. இன்னொன்று வந்து ஈராக் அரசாங்கத்தையும் கொண்டு வராங்க. ஒருவேளை சிரியா அரசாங்கத்துக்கு எதிராக தாக்கல் நடத்த போகிறாங்களா, இல்லை இந்த பக்கம் வந்து அமெரிக்கா வேற ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா நடத்த போகிறாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இந்த ரீஜியனில் வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கிறாங்க ஈரான் தரப்பில் இருந்து அமெரிக்கா உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. அதனால மறுபடியும் அமைதி பேச்சுவார்த்தை வருமானதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான், ரொம்ப நீ கேள்விக்குறி தான். எலெக்ஷன் நெருங்க இந்த தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் மற்றொரு தாக்குதலை எதிர்பார்க்கலாம். இந்த தடவை வெற்றி தோல்வியில் முடியுதா, மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு முடிகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம தொடர்ந்து அந்த ஹெஸ்புல்லாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தடைகளும் அப்புறம் ஒரு பெரிய ஒரு வரைபடத்தை வெளியிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க இஸ்ரேல். அதாவது கப்பல்கள் கூட இந்த பக்கம் வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து போட்டாங்க. இதை ஒட்டி, லெபனானை ஒட்டி எந்த ஒரு கப்பல்கள் ஏதாவது வந்தால் கூட நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெட் ஜோன் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக தொடர்ந்து அது லெபனானுடைய சதன் லெபனான், அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, அது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இப்போ கூட ஒரு வீடியோ பதிவு ஒன்று ஹெஸ்புல்லானுடைய பாடி கேம்ல இருந்து வெளியிட்ட வீடியோ பதிவு. இது ஹெஸ்புல்லாவே வெளியிட்டாங்களா இல்லை இஸ்ரேல் அவங்க கிட்டேருந்து எடுத்து வெளியிட்டாங்களான்னு தெரியல. பாருங்கள், ஒரு சின்ன பையன் தான், அவனுக்கு வந்து 16 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அவங்களாம் ஹெஸ்புல்லானுடைய ஒரு முக்கிய தலைவராகிறாங்க. அவங்க ப்ரொபகண்டா வீடியோவை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து முழுசாக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் எப்படி எடுத்து பயங்கரமாக வெளியிட்டிருக்காங்கன்ற ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. இஸ்ரேல் மீது பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அங்கே இயேசுநாதருடைய சிலை என்ன பண்ணிட்டாங்க, லெபனானுக்குள்ளார அந்த நிறைய கிராமங்கள் எல்லாம் ஒவ்வொரு கிராமத்தையும் அழிச்சாங்க இல்லையா. அப்போ ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருந்தது. அந்த சர்ச்சை சுற்றியால் எடுத்து அடித்து உடைக்கிற மாதிரி இமேஜ் 2 நாளைக்கு முன்பு பயங்கரமாக வைரலாக இருந்தது. இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் IDF தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது எங்கள் ஆள் கிடையாது, ஆனால் நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம், அது முழுக்க லெபனானில் இருந்து ஹெஸ்புல்லா வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் வீடியோவை பார்த்தா அவங்க ஆள் மாதிரி தான் தெரியுது. இது முழுக்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இப்போ கிறிஸ்டியானிட்டியை சப்போர்ட், அதாவது அமெரிக்காவுடைய சப்போர்ட் ஃபுல்லாக அங்கே இஸ்ரேலுக்கு இருக்குது. அதை
கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் என்னதான் இஸ்ரேலுக்கு உதவி பண்ணாலும் பார்த்தியா, இயேசுநாதரோட சிலையை போய் உடைக்கிறாங்க, அவங்க வேலையை காட்டுறாங்க பார்த்தீங்களான்ற மாதிரி அவருக்கு அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் நேற்று இருந்து பயங்கர கடுமையாக வந்துட்டு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை யார் செஞ்சாங்க அப்படின்றத முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்குறோன்றாங்க. அது கூடுதல் தகவல். காசாவுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் இந்த கத்திரிப்பு கலர் எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்குல்ல. மறுபடியும் 2 ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காங்களாம். மேபி கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க, இல்லைன்னா அங்கே காசாவுக்குள்ளாரே ஹமாஸுக்கு எதிரான ஒரு குழு வந்து உள்ள நுழையுதுன்ற மாதிரி வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க. பட் இந்த குழுவை ஏற்கனவே ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ராப்பில் விழ வச்சு கன் ஃபைட் வந்து அந்த தலைவரை தூக்கிட்டாங்க. அதாவது ஹமாஸுக்குள்ளேயே எதிரான ஒரு குரூப் ஒன்று இருந்தது, மறுபடியும் அந்த குரூப் வந்து உயிர் பெற்றிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி காசாவுக்குள்ளார ஒன்று ஹமாஸ் ஆயுதங்கள் போட வைக்கிறாங்க, இல்லைனா மறுபடியும் பெரிய அளவுக்கான ஃபைட் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம அரபு நாடுகளில் யுஏஇ பிரச்சனைக்கு வந்துடலாம். ஏன்னா யுஏஇ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா கிட்ட எங்களுக்கு வந்து லிக்விடிட்டியை வந்து எங்களுக்கு அதிகம் பண்ணி கொடுக்கணுன்றாங்க வார் சூழலில். இது எப்படி நான் சொல்கிறேன்னா ஒரே லைனில் சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு கிடைக்குது, அந்த கிரெடிட் கார்டு லிமிட் வந்து எவ்வளோனா ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் செலவு பண்ண முடியும். அதே மாதிரி தான் யுஏஇக்கும் அமெரிக்காவும் இருக்கிற ஒரு பாண்டில் நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய டாலரை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வார் சூழலில் எங்களுக்கு அதிகமாக செலவு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேங்க் வந்து எங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ட்ரெஸரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 ட்ரில்லியன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் லிக்விடிட்டியும் சரி மற்ற செலவுகளும் அதிகமாக எடுத்து பண்ணலான்ற மாதிரியான ஒரு அதாவது எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ யுஏஇ என்ன கேட்குறாங்கன்னா, யுஏஇனுடைய கமாண்டரை வந்து நாங்கள் உங்களை நம்பி வந்தோம், நீங்கள் எங்களை பாதுகாக்கிறோன்னு சொன்னீங்க, அதுக்கான செலவுகளுக்கும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம், எங்களுக்கு எப்போ பாதுகாப்பு கொடுங்க. தொடர்ந்து நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம், பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற எல்லா ரீதியாகவும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். மறுபடியும் தாக்கல் வரும்போது நாங்கள் இன்னும் கடுமையாக பாதிப்போம். ஒன்று நீங்கள் எங்களை முழு பாதுகாப்பு கொடுங்க, இல்லைன்னா எங்களுடைய பேஸில் இருந்து வெளியேறுங்கன்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்களாம். ஏன்னா பெரிய எங்கள் லாஸ் சந்திச்சுட்டு இருக்கோம், நீங்கள் வெளியேறிட்டீங்கன்னா எங்களை அடிக்க மாட்டாங்கல்ல, அதனால் வெளியேறீங்களா எங்களை பாதுகாப்பு கொடுக்குறீங்களான்றது எங்களை கிளாரிஃபை பண்ணுங்கன்ற ஒரு கூடுதல் தகவலும் சொல்லியிருக்காங்க. ஒன்று அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஷமீம் மஃபி அப்படின்ற ஒரு லேடியை வந்து கைது பண்ணியிருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸில். இந்த அம்மா தான் ஈரானுடைய ட்ரோனை வந்து சூடானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ட்ரோன் பாம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்களாம். அமெரிக்காவில் இருந்து தான் இந்த பிஸ்னஸை வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்களாம். பெரிய ஒரு தொழிலதிபரை இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி அமெரிக்காவுக்குள்ள இருந்துட்டு ஈரான் லிங்கடு உள்ள பிஸ்னஸ் மேனை வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்கள் கைது பண்ண போகிறோன்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இருந்து. அடுத்து நம்ம வீடியோனுடைய நிறைவு பகுதியில் நான் நேற்று இரவு லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், நாங்கள் ரஷ்யா நீங்கள் வந்து எண்ணெய் கிணறுகளை காப்பாற்றுற வழியை பாருங்கள், இல்லைனா நீங்கள் அமைதியாக போகிறது சாலை சிறந்தது. கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் தரப்பில். இன்றைக்கி கூட பாருங்கள், மொத்தமாக ஒரு 4 எண்ணெய் கிணறுகளை இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. ஒன்று வந்து இந்த கருங்கடல் பகுதி கீழே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று அடிச்சிருக்காங்க. மறுபடியும் மேலே ஒட்டுமொத்தமாக ஒரு 4 எண்ணெய் கிடங்குகளை அடிச்சிட்டாங்க, உற்பத்தி நிலைகளை அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் ஒரு 7 சொல்கிறாங்க இன்றைக்கி மட்டும். ஒவ்வொரு எண்ணெய் கிடங்குகளுக்கும் ஒரு 10லேருந்து ஒரு 12 ட்ரோனை எய்ம் வச்சுருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் 4 சக்ஸஸ் பண்ணியிருக்குன்றாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்கன்னா 7 கிளைம் பண்ணுறாங்க. இது ரஷ்யானுடைய எண்ணெய் கிடங்குகளை அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இனியும் அவங்க வந்து உற்பத்தியே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க ரஷ்யாவுக்கு. ரஷ்யாவா இறங்கி வந்து எங்ககிட்ட அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடலை அப்படின்னா நேராக நாங்கள் அவங்க எனர்ஜி ரிசோர்ஸை மட்டும்தான் அடிப்போம், வேறு எங்கேயுமே அடிக்க மாட்டோன்னு சொல்லி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 55% மேலே ரஷ்யா இழந்து கொண்டிருக்கிறது. இதை அவங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எப்போ இந்த ஈரான் யுத்தம் தொடங்கியதோ, எப்போ இந்த க்ரூட் ஆயிலோட விலை ஏற ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து உக்ரைன் தெளிவாக ரஷ்யாவோட எண்ணெய் கிடங்குகளை மட்டும்தான் குறி வைக்கிறாங்க, உற்பத்தி நிலைகளை மட்டும்தான் குறி வச்சுட்டு இருக்காங்க. ரஷ்யா தடுமாறிட்டு இருக்கு, தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. யுத்தம் என்பது வேறு களத்துக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு சொல்கிறாங்க இனி எல்லை களத்தில் 100% வந்து ரோபோட்டிக் லாஜிஸ்டிக்காக மாற்றினாங்களாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் 2026 எண்டுக்குள்ளார
முதல்ல ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் மனிதர்களே இல்லாமல் ரோபோட்டிக் கண்ட்ரோலில் நாங்கள் கொண்டு வர போகிறோம், உலகில் முதல் இராணுவமாக நாங்கள் விளங்க போகிறோம்னு சொல்லிட்டு அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம்னு உக்ரைன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இரண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இனி ஐரோப்பாவும் நாங்களும் இணைந்து முதல் முறையாக வான்தடுப்பு சாதனங்களை இந்த இயர் எண்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். வான்தடுப்பு சாதனங்களும் வான்தடுப்பு ஏவுகணைகளும் கொண்டு வர போகிறோம். இனி எங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இரண்டாவது அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 அறிவிப்பை வந்து ரஷ்யா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதை பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக உக்ரைன் மீது கடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருந்தா கூட சமீபத்திய தாக்குதல்கள் கடந்த 3 மாதமாக உக்ரைன் பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு. ரஷ்யா என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பிதிங்க இருக்கிறாங்க. தனது எண்ணெய் வளங்களை இழந்து கொண்டிருக்கிறது ரஷ்யா என்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வீடியோவோட நிறைவு பகுதி, வெனிசுலானுடைய இடைக்கால அதிபர் ரோட்ரிகஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எங்களுடைய எண்ணெய் வளங்களை முழுமையாக அமெரிக்காவிடம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக உணர்றோம், எங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்துருச்சு, குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டில் நாங்கள் இணைஞ்சிட்டோம். பட் இதற்கு முன்பு அப்படி இல்லை, பல தடைகள் எல்லாம் போட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், நிறைய கம்பெனி ஆர்வமாக இருக்காங்களாம், தொடர்ந்து நாங்களும் இந்த குளோபலில் இணைகிறோம் அப்படின்றத நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வரும் காலங்களில் புரியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.